ஹாய் காய்ஸ், நாம் இந்த பிளேலிஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா சி ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ். இஃப் சப்போஸ் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாவோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாவோ அப்கமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து போகலாம். நம்ம சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்ட தாங்க நீங்கள் ஜாவா பைத்தான்லாம் பண்ண முடியும். ஏன்னா நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் தான் அந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு லாஜிக் எப்படி நம்ம எப்படி லாஜிக்கல் திங்கிங் வந்து சி ப்ரோக்ராமிங்கில் தான் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ நம்ம வந்து சி ப்ரோக்ராமிங்கை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதுக்கப்புறம் மற்ற லாங்குவேஜஸ் பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ முடியும் போது நான் உங்களுக்கு ஒரு 5 to 6 ப்ரோக்ராம்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை முடிஞ்சால் உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். எல்லா வீடியோஸ்லேயும் நான் ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி ஒரு 5 to 6 ப்ரோக்ராம்ஸ் நான் கொடுக்குறேன் பேஸ்ட் ஆன் த வீடியோஸ். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டேட்டா டைப்னா என்னென்னு பார்க்க போகிறோம். டேட்டா டைப்னா ஒன்றும் இல்லைங்க. சி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்க போகிற டேட்டா வந்து ஒரு நம்பரோ ஒரு கேரக்டரோ அது எதுனாலும் இருக்கலாம். இது வந்து நம்பர், இது வந்து ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே அந்த மெஷினுக்கு நம்ம தெரிவிக்கிறது தான் டேட்டா டைப்ஸ். இப்போ நம்ம அது நம்பராக இருந்துச்சுன்னா அது நம்ம இன்டீஜர்னு சொல்லுவோம், ஐஎன்டின்னு யூஸ் பண்ணணும். ஒரு கேரக்டராக இருந்துச்சுன்னா அது சிஹெச்ஏஆர் கேர்ன்னு சொல்லணும். அதே ஒரு ஸ்ட்ரிங்காக ஒரு வேர்டாக இருந்துச்சுன்னா அது வந்து எஸ்ன்னு சொல்லணும், ஸ்ட்ரிங். இப்போ நம்ம டேட்டா டைப்ஸோட டைப்ஸ் பார்த்துடலாம். பேசிக்காக 3 டேட்டா டைப்ஸ் இருக்குது. பில்டின், டிரைவ்ட், யூஸ் டிஃபைன். இப்போ நம்ம பில்டின் கீழே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பில்டின் கீழே இன்டெக்ரல், பூல், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இருக்குது. டிரைவ்டு கீழே அரேஸ் அண்ட் பாயிண்டர்ஸ் இருக்குது. யூஸ் டிஃபைன் கீழே ஸ்ட்ரக்சர், யூனியன், ஈனம்லாம் இருக்குது. இப்போ நம்ம இன்டெக்ரல் கீழே இருக்குன்னு பார்க்கலாம். இன்டீஜர் அண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கீழே டபுள் ஃப்ளோட் இருக்குது. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் கீழே தான் எல்லாமே வரும். இன்டெக்ரல் கீழே அன்சைன், லாங் இன்ட் எல்லாமே வந்து இன்டெக்ரல் கீழே தான் வரும். நம்ம போக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதாங்க கோட் பிளாக்ஸ் ஐடிஇ. இன்டர்நெட்டில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஐடிஇஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எனக்கு. நான் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் கிரியேட் ஏ நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு கன்சோல் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி கோ கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் சி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்டோட டைட்டில் நான் இங்கே ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறேன். நீங்கள் எந்த இடத்துல சேவ் ஆகும்னு சொல்லி இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஃபினிஷ். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் சோர்ஸ் இருக்கும். சோர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. main.c டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் ஓப்பன் ஆயிரும். உள்ளே வந்ததுக்கப்புறம் கண்ட்ரோல்+ ஸ்க்ரோல் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் ஆகிக்கும். வாங்க இப்போ நம்ம டேட்டா டைப் பற்றி பார்த்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ சும்மா பிரிண்ட், இப்போ நம்ம கோட் ஃப்ளெக்ஷன் சும்மா பிரிண்ட் பண்ணோம்னா அது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க பிரிண்ட்எஃப் யூஸ் பண்ணி பிரிண்ட் கொடுத்தோம்னா பிரிண்ட் ஆயிரும். கோட் ஃப்ளெக்ஸ் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். கோட் ஃப்ளெக் பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து ரிட்டன் 0 அப்படின்ட்டு இருந்தால் தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே ரிட்டன் ரேண்டம் நம்பராக இருந்துச்சுன்னா அந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்பர் ஏவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏல வந்து 5 ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஏவை பிரிண்ட் பண்ணும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இன்டீஜர், அதனால் டேட்டா டைப் வந்து ஐஎன்டி ஸ்பேஸ் வேரியபிள் நேம் வந்து ஏ வந்து 5ன்னு அசைன் பண்ணிக்கணும். ஏஸ் ஈக்குவல் டு 5. அப்போ செமிகோலன் வச்சு மூடிடணும். இப்போ நம்ம செமிகோலன் வச்சா தான் அந்த லைன் க்ளோஸ் ஆச்சுன்னு அர்த்தம். அதனால் செமிகோலன் வச்சுக்கணும். அடுத்த லைனில் இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். பிரிண்ட்எஃப் இங்கே %d இதுதான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். இன்டீஜரோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d, இங்கே வேரியபிள் நேம் வந்து ஏ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பிரிண்ட்எஃப் க்ளோஸ் பண்ணணும். இப்போ நம்ம செமிகோலன் நீங்கள் யூஸ் பண்ணால் தான் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் ஆச்சுன்னு அதை எடுத்துக்கும். இப்போ நம்ம வாங்க பார்க்கலாம். இப்போ %d வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போது இப்படி நம்ம %d இன்டீஜருக்கு வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d தான். இதில் நம்ம %dன்னு கொடுத்தோம்னா இப்போ %dன்னு இருக்க இடத்துல இங்கே ஃபஸ்ட்டு என்ன வேரியபிள் இருக்கோ அதுதான் பிரிண்ட் ஆகும். இங்கே என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஏஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். இப்போ 2 வேரியபிள் இருக்குன்னா அது எப்படின்னு பார்க்கலாம். int a is equal to 5, b is equal to 10 அப்படின்னு அசைன் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே %dக்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்டு %d அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஏக்கு அப்புறம் பி இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா இந்த டி %d இருக்கிற இடத்துல ஏ பிரிண்ட் ஆகும். இந்த %d இருக்கிற இடத்துல பி பிரிண்ட் ஆகும். வாங்க நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர், சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிண்ட் ஆச்சு 5 10. இப்போ நம்ம 10 5 அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம்னா அது எப்படின்னு பார்க்கலாம்.
10 ஃபைன் பிரிண்ட் பண்ணோம்னா இங்கே வந்து ஏ இருக்க இடத்துல பியை மாற்றிட்டு பி இருக்க இடத்துல ஏவை மாற்றிக்கணும். மாற்றிட்டோம்னா 10 அண்ட் 5 பிரிண்ட் ஆகும். பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 10 அண்ட் 5 பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போது ஒரு கேரக்டர் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுன்னு பார்க்கலாம். ஒரு கேரக்டருக்கு வந்து நம்ம டேட்டா டைப் வந்து கேர், சிஹெச்ஏஆர், அதான் கேர். டேட்டா டைப் யூஸ் பண்ணி கேரக்டருக்கு வேரியபிள் நேம் என்ன சிஹெச்னு வச்சுக்கலாமா. சிஹெச் ஈக்குவல் டு ஏ. இப்போ நம்ம இந்த ஏ வந்து பிரிண்ட் பண்ணணும். அதை எப்படி பிரிண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். பிரிண்டப் யூஸ் பண்ணி பிரிண்டப்குள்ள %c இதான் %c தான் நம்ம கேரக்டரோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர், வேரியபிள் நேம் சிஹெச். அதே மாதிரி தான் சிஹெச் யூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போது நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர். இப்போ ஏ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போது கோட் ஃப்ளெக்ஸ் கோட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க. கோடு இது வந்து இப்படி பிரிண்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். கேரக்டராக இருந்தால் மட்டும்தான் %c யூஸ் பண்ணணும். இதே ஒரு ஸ்ட்ரிங்காக ஆச்சுன்னா %s யூஸ் பண்ணணும். அதுதான் ஸ்ட்ரிங்கோட ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். அதுக்கப்புறம் இங்கே வேரியபிளோட சைஸை கொடுத்துடணும். இப்போ கோடு வந்து வேரியபிள் சைஸ் வந்து 4. எப்பவுமே 4 + 1 5 5ஆக கொடுக்கணும். ஏன்னா 5th ஒன்று வந்து நல் கேரக்டருக்கு நம்ம ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எப்போவுமே டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. கேரக்டர் இருந்தால் மட்டும்தான் நம்ம சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க. சூப்பர். கோட் பிரிண்ட் ஆயிடுச்சு. தேங்க்யூ. இதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு 5 to 6 ப்ரோக்ராம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக நினச்சி பண்ணுங்கள். அதுலேயே அது கீழே என்னோடய டெலகிராம் ஐடி இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் டவுட் அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இல்லைனா ஏதாச்சும் ஒரு பக் ரிப்போர்ட் பண்ணால் எனக்கு அதில் மெசேஜ்